நீங்க சிலர் நினைக்கலாம் எங்க குடும்பம் மட்டும்தான் இந்த பிரச்சனையை சந்திக்குது, உங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லாம இந்த பிரச்சனை உங்களுடைய ஃபேமிலி அளவில் உங்களை ஒருவேளை பாதிச்சிருக்கலாம். அப்படின்னா எங்க ஃபேமிலி கஷ்டப்பட, கணவன் மனைவி பிள்ளைகள் அவ்வளோ பேரும் சேர்ந்து கஷ்டப்படுறோம், எங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும், வேற யாருமே இந்த பிரச்சனையில என் கூட இல்லை இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு கணவன் மட்டும் அந்த பிரச்சனையில நீங்க கடந்து போகலாம். இல்லைன்னா ஒரு மனைவி மட்டும் எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்க பாஸ்டர், ஆனா நான் மட்டும்தான் இதுல போராடிட்டு இருக்கிறேன், நான் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உங்க பிரச்சனையின் நடுவில் இன்னொருவர் என்ன ஆகிறார் அப்படின்னா அப்படியே ஆட் ஆகிறாரு, ஒருத்தர் சேர்ந்து கொள்ளுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை இந்த பிரச்சனையிலே தனியாக விடுவது இல்லை. உங்க குடும்பத்தோட ஆண்டவர் சேர்ந்து கொள்ளுகிறார், உங்களோட ஆண்டவர் சேர்ந்து கொள்ளுகிறார். இனி நீங்கள் அந்த சூழ்நிலையை சந்திக்கும் போது தனியாக இல்லை. கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், மகளே இதுவரைக்கும் நீ நினைக்கிற, ஆண்டவரே நான் தனியா போறேனே, ஆண்டவரே நாங்க 2 பேரும் மட்டும்தானே ஆண்டவரே இருக்கிறோம், எங்க 4 பேர் மட்டும்தானே ஆண்டவர் இருக்கிறோம், இதுல யாருமே கூட இல்லையே. ஆனா அந்த சூழ்நிலையிலிருந்து வெற்றியை கொடுக்கிற ஒரு கர்த்தர், யார் வந்தாலும் சரி பண்ண முடியாததை சரி பண்ணுகிற ஒரு கர்த்தர், அந்த பிரச்சனையின் மேல ஆளுகை உடைய கர்த்தர். ஆமென். அந்த போராட்டம் எதுவா இருந்தாலும் அதிலிருந்து வெற்றி கொடுக்கிற அந்த கர்த்தர் இப்பொழுது வாக்கு கொடுக்கிறார், நீ சீக்கிரமாய் காண்பாய், இன்னொருத்தர் உங்க பிரச்சனைக்குள்ளே சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறத, உங்களுக்கு ஆறுதலா இருக்கிறத, உங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கிற 4வது நபரை, அந்த 2ஆம் நபரை, அந்த 3ஆம் நபரை நீங்கள் கண்டு கொள்ள போகிறீர்கள். நல்ல கைகளை தட்டி நான் நம்புறேன் ஏசப்பா சொல்லுங்க அப்பா பார்த்து, இயேசுவே நான் நம்புறேன், இயேசுவே நான் நம்புறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் அடுத்த ஒரு நபராகவே நம்ம கூட இந்த சூழ்நிலையில கடந்து வரப்போகிறார். ஹல்லேலூயா.